நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம வெண்பா குட்டியோட ஆசைப்படி நம்மளோட விஜய் இதுக்கிட்டு ரஞ்சிதாவையும் ராஜேஸ்வரியும் நாக்கு தள்ள வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஏமாற்றிட்டு இப்போ மல்லியையும் வெண்பாவும் கூட்டிக்கிட்டு வெளியில் போயிட்டாரு. வெளியில் போனவங்க நான் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நீ இருக்குதுங்க பாருங்க, கேடு கட்டந்துங்க கம்மியாந்துங்கள ரொம்பவே சீனா போட்டுங்கிறாளுங்க. அவங்க ஏதோ போனாங்க சந்தோஷம் இருந்துட்டு வரட்டும் அப்படின்ட்டு நினைக்காம இதுங்க இருந்துக்கிட்டு என்ன பண்ணுதுங்க பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் போகிறப்ப சரி நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, உங்கள் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நல்லா உங்கள்கிட்ட சீனா போச்சுங்க. கடைசியில் பார்த்தா அங்கே பண்ணது எல்லாமே பக்கா வேலை. அப்படி என்ன பண்ணுச்சுங்க பார்க்குறீங்க, இவங்க மூணு பேரும் வெளியில் ஹோட்டலுக்கு போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க, மாலுக்கு போகிறாங்க, எல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி மட்டும் தான் நினச்சாங்க. ஆனால் எதுவுமே பண்ணலை. அவங்க போகாத வழி போகிறதுக்குள்ளேயே இதுங்க ஒரு ஃபோன் காலை பண்ணிச்சுங்க. அப்படி என்ன பண்ணிச்சுங்க பார்க்குறீங்க, ஃபோன் பண்ணி இந்த ரஞ்சித் வந்துட்டு மாமா இப்படி தான் ஆயிடுச்சு, நம்ம ராஜி அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கையும் வரல காலும் வரல, யாராச்சும் ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாமா அப்படின்னு சொல்ல ஐயோ எங்கள் அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அப்படியே அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அடி பாவீங்களா, உங்களுக்கு எது நியாயமாக தெரியுதாடி, ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க. அவங்களும் ஏதோ ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி அதுவும் இல்லாமல் அதுனி நட்சத்திரம் ஒதுக்கிதுல்ல, அந்த மாதிரி ஏதோ இப்போ தான் கொஞ்சம் சாதாரணமாக நடந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சண்டை இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ தான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. ஆனால் அவருக்கு அது கொஞ்சம் கூட தோணலை. இது மல்லிக்கு எல்லாமே தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்காளுங்க. இது நல்லா எனக்கு தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. ஆனால் இதை அவர் சொன்னால் நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே மயக்கம் போட்டு அப்படி நடிச்சுன்னு இருக்கிற ராஜேஸ்வரி, ஐயோ என் தம்பி என் தம்பி என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எங்கடா இருக்கணும் அப்படி இந்த மயக்கத்தில் பேசுவாங்க இல்லையா, அப்படி பேசி நடிச்சுன்னு இருக்கிறா இந்த ராஜேஸ்வரி. அவளோட பாவி அவளுக்கு ஆஸ்கார் அவார்டு உடனே கொடுத்துடலாம் போலே அந்த அளவுக்கு நடிச்சுங்கிறான். ஆனால் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 100 ரூபாய்க்கு நடிக்கிற ஒரே ஆள் நம்ம ராஜேஸ்வரி தான். ரொம்பவே அழகாக நடிச்சுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சித்து வந்துட்டு மாமா நான் வர வீட்டில் தனியாக இருந்தேன்னா ராஜிமாவுக்கு வேறு இப்படி ஆடிச்சோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாமா, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் வேற சந்தோஷமாக வெளில போயிட்டு இருந்தீங்க, நான் வேற உங்கள் சந்தோஷத்துக்கு எடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு. ஐயோ ரஞ்சிதா அதெல்லாம் நீ நினைக்காத, என்ன எனக்கு என் அக்கா தான் முக்கியம், என் அக்காவோட எனக்கு இந்த ட்ரிப்பெல்லாம் அவ்வளோ ஒன்றும் முக்கியம் இல்லை, அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ரெண்டு பேருக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா எப்படி நம்ம நினச்சது நடந்துச்சு, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி அப்படின்ற மாதிரி இப்போ தான் அவளுக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் நெஞ்சு குழு சிறு இருக்குது. சரி விடுங்க, இது வெயில் காலத்தில் இப்படியெல்லாம் கொஞ்சம் குளுமையாக இருக்கிறது நல்லது தான். ஏன்னா எந்த நேரமும் அடலில் இருக்கிற மாதிரி வேக்காடு வேர்த்து கொட்டுது, அந்த மாதிரி நேரத்தில் இப்படி கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு நல்லது நடக்குது, நல்லது தான். சரி விடுங்க, என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஜீர்ணிக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லைனாலும் கொஞ்சமாச்சும் ஜீர்ணிக்க ஆரம்பிச்சுக்கணும். ஏன்னா இது நான் புதுசாக மல்லியை அவமானப்படுத்துறதும் மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைக்கிறதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடாது. என்ன புதுசாக என்ன சொல்லுங்கள், அதனால் எப்படி ஒன்று நடந்துட்டு போகுது. இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பண்ணுற பிளானில் நாம் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அவளுக்கு தாறு மாறு தக்காளி சோறுன்னு இருக்கணும், அதனால் அடிக்கிற அடி வெறுத்தனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக உக்காந்து யோசிக்கிறாங்க. என்ன அது முக்கனா மட்டும் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இவங்க என்னென்னவோ பண்ணி மூளையை கசக்கி நெசுக்கி எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஓ இதுதான் சரியான வழி, இவளை நம்ம மிரட்டினா இவளை மிரட்டி வைக்க முடியாது, ஆனால் இவளை பாசத்தால் கட்டி போட்டால் இவளை என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க ஒரு பிளானாக பண்ணுறாளுங்க. ஆனால் ஏற்கனவே இவங்க நடித்தவங்க தானே, ஒருவேளை நடிப்போடு நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உச்சாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வேலையாக பண்ணுறாங்க. அந்த வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ் வைக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.